ஹலோ பியூட்டிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெமர் ஆஃப் ரட்டியோட எபிசோட் 9. எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஸ்கூலை தான் காட்டுறாங்க. அங்கே எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் பேசி பழகிட்டு இருக்காங்க. எல்லாருமே கரெக்டாக பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரட்டி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். குண்டக்கு பேசுகிறத பார்த்துட்டு, இவ்வளோ நாள் நீ ரொம்பவே நல்லா ட்ரெயின் ஆகிருக்க, நம்மளுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட குண்டக்கு 2 மாதம் கழிச்சு நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் ரட்டி அதுக்கு எந்த ஆன்சருமே பண்ணாமல் இருக்கான். அதோட அந்த சீனை கட் பண்ணுறாங்க. ரட்டியும் தீயும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தீ ரட்டி கிட்ட, இன்னும் நீ 2 மாதம் கழிச்சு என்ன பண்ண போற, நீ இங்கேயே வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறியா, அது மட்டும் இல்லாமல் நீ இந்த ஊரில் தானே பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு ரட்டி எனக்கு அதிலெல்லாம் விருப்பம் கிடையாது, நான் திருப்பி ஃப்ரெஞ்சுக்கு போகணும், எங்கள் அப்பாவையும் என்னோட சிஸ்டரையும் நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு தீ அதுவும் ஒரு பிளான் தானே, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ரட்டி அப்போ நீ என் கூட சேர்ந்து ஃப்ரான்ஸுக்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு தீ எந்த ஆன்சருமே பண்ண மாட்டேங்கிறான். இதை பார்த்த ரட்டி உனக்குன்னு தனியாக ஃபேமிலி இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எனக்கும் அந்த மாதிரி தான். அப்படி இருக்கும்போது எப்படியாவது நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கிறதுக்கான வழியை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை பற்றி நம்ம 2 மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இதனால தீயும் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான். கட் பண்ண அடுத்த நாளை காட்டுறாங்க. ரட்டிக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டரில் ஒரு ரிங் வச்சுருக்காங்க. அந்த ரிங்கை கையில் ரட்டி எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த லெட்டரை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போன்னு பார்த்து தீ வந்துடுறான். உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்த ரட்டி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, இந்த மாதிரி அப்பா லெட்ரு போட்டிருக்காங்க, நான் என்னன்னு படிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். தீயும் சரி அப்படின்ட்டு அங்கேயே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ரட்டி அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறான். அதில் இருக்கிற ரிங்கு உங்கள் அம்மா ரங்கோடது. அவங்க உனக்கு 25 வயசாகும்போது இந்த ரிங்கை உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிங்கை உனக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ரட்டியோட 25th பர்த்டே, அதனால தான் அவங்க அப்பா இந்த லெட்ரு எழுதி அந்த ரிங்கையும் அனுப்பிச்சிருக்காங்க. இதை கேட்ட தீ அந்த லவ் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது யாராக இருந்தாலும் ரொம்பவே கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு ரட்டி சிரிக்கிறான். அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு டிவாவோட வீட்டை காட்டுறாங்க. இந்த டிவா அப்படிங்கிற கேரக்டரை முன்னாடி ஒரு எபிசோடில் பார்த்துருப்போம். ஆனால் அப்போ அவங்க யார் அப்படிங்கிறத கிளியராக காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த எபிசோடில் தான் அவங்க யார் அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறாங்க. இவங்க தீயோட பிரதர் போல இருக்குது. இவங்களை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்க மேரேஜ் பண்ணியிருக்க ரூடி அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஏழையாக இருப்பாங்க. அதனால தான் டிவாக்கு நடக்க முடியாததுனால ரட்டி அவங்களோட வீட்டுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பான். இதை அவங்க நல்லபடியாக கற்றுக்கிட்டு இப்போ நல்லாவே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த ரட்டி நீங்கள் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட டிவா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் எனக்கு நல்லாவே ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் நான் இவ்வளோ நல்லா ட்ரெயின் ஆகியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு சீக்கிரமாகவே நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே ரூடி வராங்க. ரட்டிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் இன்னும் 2 மாதத்துல இங்கேருந்து போயிடுவீங்களாமே, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரட்டி அப்படிலாம் இல்லை, நான் இங்கே திருப்பியுமே வருவேன் அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்து தீ இன்னும் 2 மாதம் இருக்குது இவங்க போகிறதுக்கு, 2 நாளில் ஒன்றும் போயிட போகிறது இல்லையே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் டிவா ரட்டி கையில் இருக்கிற ரிங்கை நோட் பண்ணிவிட்டு எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு ரட்டி இது என்னோட பர்த்டே கிஃப்டாக எங்கள் அம்மா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட தீ அவனோட அம்மா அவனோட லவ்வுக்கு இந்த ரிங்கை கொடுக்க சொல்லியிருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட ரூடி உங்களோட லவ் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு உடனே டிவா உன்னோட லவ் தீ தானே அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. கேட்ட ரட்டி ரொம்பவே ஷாக்காக டிவாவை திரும்பி பார்க்குறான். டிவா நீயும் தீயும் ரொம்பவே நல்ல பேராக இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தீ ப்ரொஃபஸர் அந்த ரிங்கை எனக்கு கொடுக்க போகிறாரா இல்லை வேறு யாருக்கும் கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறது அவரோட முடிவு தானே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ரட்டி வெளியே நிற்கிறான். இதை பார்த்தா தீ அவனும் வெளியே வரான். ரட்டி முன்னாடி அவனோட கையை காமிச்சிக்கிட்டே இருக்கான். அந்த ரிங் இவனுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ரட்டிக்கு நல்லாவே தெரியுது, இருந்தாலும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு தீ நான் உன்னோட லவ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு ரட்டி அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறான். ப்ளீஸ் சொல்லு அப்படின்னு சொல்லி தீ கேட்குறானா. இதனால் ரட்டி டக்குன்னு தீயோட கையை பிடிக்கிறான். இதை பார்த்து தீ ஆவலா என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுடுறான். அதோட அந்த சீன் அங்கே கட் பண்ணுறாங்க. அடுத்ததாக தீயோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவங்கக்கிட்ட ஒருத்தவங்க சில நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. இது ரட்டி இருக்காங்கல்ல, அவங்களோட ஸ்டூடெண்ட் டிரான்ஸ்லேட் பண்ணது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. உடனே அவங்களும் அதை வாங்கி பார்த்துட்டு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தீ உள்ளே வரான். தீ உள்ளே வந்த பிறகு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாங்க. உங்களை ஒருத்தவங்க பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரட்டியை உள்ளே கூப்பிடுறான். ரட்டியை பார்த்து தான் அங்கே இருந்தவங்கள வெளியே போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ரட்டி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ரட்டி அவன் கையில் இருக்கிற ஃபைலெல்லாம் தூக்கி அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறான். உடனே அவங்க அப்பாவும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் எல்லாமே ரொம்ப நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருப்பாங்க. இதை பார்த்து அவங்க அப்பா உங்களோட ஸ்டூடெண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க,
நீங்கள் ரொம்பவே நல்லா சொல்லிக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தீ கிட்ட இதை நீயா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு தீ வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறான். சரி அப்போ வேற யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க. இதுக்கு ரட்டி வந்து இதை டிவா தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு அவங்க அப்பா வந்து கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் ரட்டி வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறான். டிவாக்கு வந்து லாங்குவேஜஸில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால நான் அப்பப்போ கொஞ்சம் வந்து டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதை வச்சுட்டு டிவாவும் வந்து ரொம்ப நல்லாவே இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டிவா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்கள் பிஸ்னஸில். நீங்கள் வந்து அதை ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதை கேட்டு அவங்க அப்பா வந்து ரொம்பவே சைலண்ட்டாக இருக்காங்க. உடனே தீ வந்து இந்த மாதிரி டிவா இவ்வளோ நல்லா லாங்குவேஜஸ் கற்றுப்பான் அப்படின்ட்டு நான் கூட எதிர்பார்க்கல. அவன் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ரட்டி வந்து நான் அவங்களுக்கு ரொம்ப நாள் கூட டியூஷன் எடுக்கல. கொஞ்ச நாள் தான் எடுத்தேன். அதுலேயே இவங்க ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு வாட்டி அவங்கள நேரில் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்து என்னோட பர்த்டேக்காக ஒரு சின்ன பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க டிவாவோட வீட்டில். நீங்களும் அங்கே வருவீங்களா அப்படின்னு சொல்லி ரட்டி கேட்குறான். ஆனால் அவங்க அப்பா வந்து இதுக்கு எந்த ஆன்சருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் மெக்கையும் குண்டக்கையும் தான் காட்டுறாங்க. மெக் வந்து வழக்கம் போல் அவன் கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அங்கே இருக்கிற ஓனர் வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இரு, நான் இப்போ போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. சரி அப்படின்ட்டு மெக்கும் வந்து அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போன்னு வந்து குண்டக்கு வந்துட்டு மெக் மெக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தி கூப்பிட்றான். இதை கேட்ட மெக் வந்து எனக்கு காது நல்லாவே கேட்குது, நீ எனக்கு என்ன இன்னும் காது கேட்கலன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் குண்டக்கு வந்து மெக்கு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களாம், நீயும் வந்து அப்ளை பண்ணு, உனக்கு வந்து வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இதுக்கு மெக்கு வந்து கொஞ்சம் தயங்குறான். ஏன்னா இப்போ அவனுக்கு சரியாக காது கேட்க மாட்டேங்குதுல்ல, அதனால தான் இவன் அதுக்கு தயங்குறான் அப்படிங்கிறது நல்லாவே குண்டக்குக்கு புரியுது. அதனால் நீ எதுவும் கவலைப்படாத, இதுக்கு வந்து இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே நல்லாவே ட்ரைனிங் எடுத்துக்கலாம், நான் உனக்கு எல்லாமே கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மேக் வந்து நான் ரொம்பவே கொடுத்து வச்சவன், ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். குண்டக்கு வந்து இங்கே இருக்கிற எல்லா வேலையும் நம்ம முடிச்சிடலாம், முடிச்சுட்டு சீக்கிரமாக ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இதை கேட்ட மேக் வந்து அவன் கையில் ஒரு துணியை எடுத்து கொடுத்துட்டு, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், சீக்கிரமாக போய் அந்த இடத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்கிறான். குண்டக்கும் சரி அப்படின்ட்டு அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து இவன் ஒழுங்காக வருவானா இல்லைனா ஓடிடுவானான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். இது வந்து மெக்கோட காதுக்கு வந்து விழுகுது. என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி குண்டக்கை பார்த்து கேட்குறான். குண்டக்கு வந்து உனக்கு காது கேட்காதுன்னு தானே சொன்னேன், இப்போ மட்டும் எப்படி கரெக்டாக காது கேட்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே மெக் வந்து சீக்கிரமாக வேலையெல்லாம் நம்ம வந்து படிக்கிறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததாக இவங்க 2 பேத்தையும் தான் காட்டுறாங்க. ரட்டிக்கு வந்து பர்த்டே வரப்போகுது அப்படிங்கிறதுனால தீ வந்து அங்கே இருக்கிற எல்லா இடத்துக்குமே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். 2 பேரும் சேர்ந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ரொம்ப நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா தீ வந்து ரட்டிக்கிட்ட உனக்கு வேற எங்கேயாவது போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரட்டி வந்து ஆமாம், என்னை வந்து வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் தீ வந்து கொஞ்சம் யோசிக்கிறான். உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வேணா நைட்டு போகலாமே அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட ரட்டி வந்து கொஞ்சம் சோகமாயிடுறானா. இதை பார்த்து தீ வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து நைட்டு உன்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ரட்டி வந்து ப்ராமிஸாக என்னை கூட்டிகிட்டு போவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு தீ வந்து நான் உன்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவேன், நீ இங்கே இருக்க போகிற 2 மாதத்துல நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ அது எல்லாத்தையுமே நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து டிவாவோட வீட்டுக்கு போகிறாங்க. தீ வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த ரட்டி வந்து என்ன சமைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இன்னைக்கு உன்னோட பர்த்டேல, அதனால தான் உனக்காக ஸ்பெஷலாக சமைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படி என்ன ஸ்பெஷலாக சமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரட்டி கேட்குறான். அதுக்கு தீ வந்து மதர் பூபன் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து தான் நான் ஒரு ரெசிபி வந்து கேட்டுட்டு வந்தேன், உனக்கு சமைச்சு கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அதில் என்னென்னலாம் போட்டிருக்கான் அப்படின்றத பற்றி ரட்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லி முடிச்ச பிறகு இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான சூப் தான் இது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட ரட்டி வந்து இதில் இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து போட்டிருக்க, இதை எப்படி சிம்பிள்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு தீ வந்து நீ கொஞ்சம் வெளியே போய் நிற்கிறியா, நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரட்டி கேட்குறான். இதுக்கு தீ வந்து நீ இங்கேயே நின்றுட்டு இருந்த அப்படின்னா இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப ஸ்வீட் ஆகிடுமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட ரட்டி வந்து எனக்கு என்னமோ நீ வந்து டிஷ்ஷை மட்டும் சொல்கிற மாதிரி இல்லை, நீ வந்து எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறியோ அப்படின்ற மாதிரி கேட்குறான். தீ வந்து சிரிச்சுக்கிட்டே அங்கே இருக்கிற டிஷ்ஷில் வந்து கொஞ்சமாக ரட்டிக்கு வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூனில் எடுத்து கொடுக்குறான். இதை வெளியே இருந்த ரூடி வந்து பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் ரட்டி அங்கேருந்து போயிடுறான். சமைக்கிற வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு தீ வந்து ரட்டிக்காக அந்த டிஷ்ஷை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ ரூடி வந்து முன்னாடி நிற்கிறாங்க. தீ வந்து ரூடி கிட்ட நான் இன்னைக்கு எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன், இன்னைக்கு உங்கள் கிச்சனில் என்னை சமைக்க விட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ரூடி வந்து எந்த பதிலுமே பேசாமல் தயங்கிக்கிட்டே நிற்கிறாங்க. இதை பார்த்து தீ வந்து என்னாச்சு, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ரூடி வந்து உங்களையும் ரட்டியும் பற்றியும் தான் நான் பேசணும், நீங்கள் வந்து இதில் கிளியராக தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட தீ வந்து நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறான்.
இதுக்கு ரூடி வந்து உங்க 2 பேத்தையும் நெனச்சா எனக்கு ரொம்பவே ஹேப்பியா தான் இருக்கு. ஆனா பீப்பிள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத நெனச்சா தான் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. இங்க இருக்கிறவங்கலாம் ரட்டிய வந்து ரொம்பவே ஹர்ட் பண்ணிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட தீ வந்து அத பத்திலாம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் வந்து ரட்டிய ரொம்ப நல்ல விதமா பார்த்துக்கிறேன். என்ன நடந்தாலும் நான் அவன விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட ரூடிக்கும் வந்து ரொம்பவே ஹேப்பி ஆயிடுது. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு நிக்கிறத ரட்டி வந்து வெளிய நின்னு கேட்டுடுறான். அதுக்கப்புறம் ரூடி வந்து தீ கிட்ட நான் நினச்சத விட நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. எனக்கு இதில ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட தீயும் வந்து ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரட்டி உள்ள வரான். வாங்க நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்தையும் கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் மெக்கும் குண்டக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா மெக்குக்கு வந்து காது சரியா கேட்க மாட்டேங்குதுல்ல, அதனால தான். அங்க இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு கிட்ட இருந்து மணி அடிச்சு காட்டுறாங்க. கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மெக்குக்கு வந்து கேட்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு அவனுக்கு சுத்தமாவே கேட்காம இருந்தது. இது வந்து கொஞ்சம் நல்லாவே கேட்குது. இதனால 2 பேருமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி நின்னு மணி அடிச்சு காமிக்கிறாங்க. மெக்குக்கு வந்து அதுவும் கேட்குது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி நின்னு மணி அடிச்சு காட்டுறாங்க. ஆனா மெக்குக்கு வந்து இந்த வாட்டி கேட்கவே மாட்டேங்குது. இத பார்த்த குண்டக்குக்கு வந்து என்ன பண்றதுன்னே புரியல. அங்க மணி அடிக்கிறாங்க. "உனக்கு கேட்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்த பிறகு தான் மெக்குக்கு வந்து மணி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து புரியுது. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்குறாங்க. "இது வந்து சரியாயிடுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருக்கிறவங்க வந்து "கண்டிப்பா சரியாகிரும். முன்னாடி வந்து சுத்தமாவே கேட்காம இருந்தது. அதுக்கு இது எவ்வளவோ பரவால்ல. நீங்க எதுவும் பயப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ட்ரெய்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்திருக்காங்க. குண்டக் வந்து மெக்கிட்ட "நான் உன்கிட்ட ஒவ்வொரு வேர்டா சொல்லுவேன். உனக்கு அது கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத என்கிட்ட நீ சொல்லு" அப்படின்னு சொல்றான். மெக்கும் சரி அப்படின்ட்டு நிக்கிறான். குண்டக் வந்து ஒவ்வொரு வேர்டா வந்து சொல்றான். கொஞ்சம் கிட்ட இருக்கும்போது அவன் சொல்றது எல்லாமே கேட்குது. கொஞ்சம் தூரம் போன பிறகு அவன் சொல்றது எதுவுமே மெக்குக்கு கேட்க மாட்டேங்குது. இதனால திருப்பியும் 2 பேரும் சோகமாகிர்றாங்க. அதனால மெக் வந்து குண்டக் கிட்ட "நீ இதுவரைக்கும் என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாவே நடந்துக்கிட்ட. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்படி மெக் வந்து குண்டக்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னத வந்து குண்டக்கால ஏத்துக்க முடியல. அதனால குண்டக் வந்து மெக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். "நீ வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸா மட்டும் தான் இருக்க போறோமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே மெக் வந்து திரும்புறான். மெக்குக்கு தான் வந்து காது கேட்காதுல்ல. அதனால குண்டக் வந்து மெக்கு கிட்ட "எனக்கு உன்ன புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிடுறான். இத கேட்ட மெக் வந்து டக்குன்னு குண்டக் கிட்ட வரான். "என்ன சொன்ன? திருப்பி சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்குறான். குண்டக் வந்து "ஒண்ணும் இல்ல. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறான். உடனே மெக் வந்து "நீ என்ன சொன்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட குண்டக் வந்து ஷாக் ஆகிட்டு திரும்புறான். "இத பத்தி நீ என்ன நினைக்கிற?" அப்படின்னு குண்டக் கேட்குறான். ஆனா மெக் அதுக்கு என்ன பதில் சொல்றான் அப்படிங்கிறத அங்க காட்டல. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நேரமா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மெக் வந்து குண்டக் கிட்ட ஒரு லெட்டர் குடுக்குறான். அந்த லெட்டர்ல வந்து மெக் அப்படிங்கிற நான் வந்து உங்களுக்கு நல்ல மாணவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். இத பார்த்த குண்டக்குக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அத பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ரட்டியோட பர்த்டே பார்ட்டிய தான் காட்டுறாங்க. அவன் வந்து கேண்டில ஊதுன பிறகு டிவா வந்து உங்களுக்காக நான் ஒரு போயம் எழுதி வச்சிருக்கேன். அத வந்து வாசிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி வாசிச்சுட்டு இருக்கும்போதே தீயோட அப்பா அங்க வந்து நிக்கிறாங்க. இவ வந்து அத ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்ல தான் எழுதியிருப்பாங்க. இத கேட்ட ரட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். "இத நீயே எழுதுனியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க. அப்பதான் அவங்க அப்பா அங்க நிக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாருமே நோட் பண்றாங்க. அதுக்கப்புறம் டிவா கிட்ட வராங்க. "நீ ரொம்ப நாளாவே போயம் எழுதியிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த போயம் எழுதியிருக்கிற நோட்ட கையில வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அத பார்க்குறாங்க. பார்த்துட்டு "நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. ரூடிய டிவா மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க அப்பா இவங்க கிட்ட பேசுறது இல்ல போல இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி இப்ப தான் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதனால அவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. ரூடிய பார்த்து "நீ டிவாவ ரொம்ப நல்லா கவனிச்சிருக்கம்மா" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட டிவாக்கு வந்து கண்ணீரே வந்துருது. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தீயோட அப்பா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க பிரதர் கிட்ட பேசுனதுனால தீக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அதனால தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அப்ப ரட்டி வந்து "ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த மாரி "எங்க அப்பா வந்து டிவா கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. உன்னால தான் வந்து சேர்ந்துருக்காங்க. இதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு ரட்டி வந்து "எல்லா பேரண்ட்ஸுக்குமே அவங்களோட குழந்தைங்க ஸ்பெஷல் தான். அது மட்டும் இல்லாம டிவா வந்து ஏற்கனவே ஒரு ஸ்பெஷலான பெர்சன். அப்படி இருக்கும்போது உங்க அப்பாவுக்கு எப்படி டிவாவ பிடிக்காம இருக்கும்?" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தீ வந்து இவங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோ 2த்தையும் எடுத்துட்டு வந்திருக்கான். "இதுல உனக்கு என்ன வேணுமோ அந்த ஃபோட்டோவ வந்து எடுத்துக்கோ. இன்னொரு ஃபோட்டோவ என்கிட்ட குடு" அப்படின்னு சொல்றான். ரட்டி வந்து 2 ஃபோட்டோவையும் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இன்னொரு ஃபோட்டோவ தீ கிட்ட குடுக்குறான். அதுக்கப்புறம் ரட்டி வந்து தீ கிட்ட "நான் கூட உன்கிட்ட குடுக்கறதுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட உடனே தீ வந்து அவனோட கைய நீட்டுறான். இவன் வந்து ரிங் தான் குடுப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. ரட்டி வந்து உடனே கைய தள்ளி விட்டுட்டு "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாக்கெட் எடுக்குறான். அந்த லாக்கெட்ட பார்த்துட்டு "என்னது?" அப்படின்னு சொல்லி தீ கேட்குறான். "செயின்ல இருக்கிற டாலருக்குள்ள நீ என்னோட ஃபோட்டோவ வச்சுக்கோ. என்னோட ஃபோட்டோ வச்சுட்டு நீ அத எப்பவுமே வேர் பண்ணிக்கோ. இது உன் கூட இருக்கும்போது எப்பவுமே நான் உன் கூட இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகும்" அப்படின்னு சொல்றான்.
இதுக்கு தீ வந்து நான் எப்பவும் ஃபோட்டோவ தான் வச்சுக்கணுமா? நீ என் கூட இருக்க மாட்டியா எப்பவுமே? அப்படின்னு சொல்லி கேட்குறான். இத கேட்டதும் ரட்டிக்கு வந்து ரொம்பவே சோகமாயிடுதா, உடனே இத பார்த்த தீ வந்து சரி விடு நான் சும்மா தான் கேட்டேன். உன்னோட பர்த்டே வேற இன்னைக்கு. அதனால நீ இன்னைக்கு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இத கேட்டதும் ரட்டி வந்து ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரிங்க நீ எனக்கு குடுக்க மாட்டியா? அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு ரட்டி வந்து எந்த ஆன்ஸரும் பண்ணாம அங்கருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் தீயோட பாட்டிய காட்டுறாங்க. அவங்க கார்டன்ல கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்புவாங்க. அப்ப அங்க பார்க்குற வேலைக்கார பொண்ணு வந்து வெளிய சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டுருப்பா. இத பார்த்த உடனே, "நீ எங்க சாப்பாடு எடுத்துட்டு போற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாரி பக்கத்துல இருக்கிற சின்ன வீட்டுக்கு தான் நான் இந்த சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய்க்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுதான் அவங்க பாட்டிக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாயிடுது. சரி அங்க நேர்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா, அங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இத பார்த்து அவங்க பாட்டி வந்து தீயோட அப்பாவையும், தீயையும் கூப்பிடுறாங்க. இந்த மாரி "ஏன் இங்க வெளிய வச்சு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு தீ வந்து "ரட்டிய வந்து நான் இன்வைட் பண்ணேன். அதனால தான் இங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு அவங்க பாட்டி வந்து "எல்லாரும் அவங்க அவங்க இடத்துக்கு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இத பார்த்து அவங்க அப்பா வந்து அவங்க பாட்டிய சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே போறாங்க. வீட்டுக்குள்ள போன பிறகு "ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்களேன்" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. ஆனா அவங்க பாட்டி வந்து "இதுக்கு முன்னாடியே நான் வந்து அந்த வீட்டுக்குள்ள உன்ன போக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இன்னைக்கு எதுக்கு நீ அந்த வீட்டுக்குள்ள போன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அப்பா வந்து "இதுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு அவங்க பாட்டி வந்து "இதுல ஒண்ணும் இல்ல அப்படின்னா, நீ நாளைக்கே வீட்ட விட்டு வெளிய போயிடு" அப்படின்னு சொல்றாங்க. தீயோட அப்பா வந்து திருப்பியும் அவங்க அம்மாவ சமாதானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா அவங்க பாட்டி வந்து "தீயும், ரட்டியும் வந்து ரொம்ப நாளா ஒண்ணா இருக்காங்க. உனக்கு தெரியுமா? தெரியாதா?" அப்படின்னு கேட்குறாங்க. இத கேட்டு அவங்க அப்பா வந்து ரொம்பவே ஷாக் ஆகிர்றாங்க. "நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "உனக்கு எத பத்தியுமே வந்து கவல கிடையாது. தீயும், ரட்டியும் வந்து ரொம்ப நாளாவே ஒண்ணா இருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்போன்னு பார்த்து தீ உள்ள வந்துர்றான். "நீங்க என்ன பத்தி பேசுறதா இருந்தா என்கிட்டயே வந்து அத கேளுங்க. நான் வந்து எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஆன்ஸர் பண்றேன்" அப்படின்னு சொல்றான். இத கேட்டு அவங்க பாட்டி வந்து "நீ எவ்வளோ அசிங்கமான வேல பண்ணிட்டு, இப்ப என்கிட்டயே வந்து நின்னு பேசுறியா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தீ வந்து "நானும் ரெட்டியும் எப்பவும் ஒண்ணா தான் இருப்போம். இத வந்து உங்களால எதுவுமே பண்ண முடியாது" அப்படின்னு சொல்றான். இதனால அவங்க பாட்டி வந்து அவங்க அப்பாவ கூப்பிட்டு, "டேடி பா கூட இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணு" அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு தீ வந்து "நான் லேடி பாவ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஹேப்பியா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அவங்க பாட்டி வந்து அவங்க அப்பாவ பார்த்து, "அவன கல்யாணம் பண்ணிக்க சொல்றதா இருந்தா, லேடி பாவ கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. இல்லன்னா இப்பவே வீட்ட விட்டு வெளிய போ சொல்லு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால தீ வந்து அவங்க பாட்டிகிட்ட இருக்கிற ஃப்ளவர கையில வாங்குறான். வாங்கிட்டு எது எப்படியா இருந்தாலும் பரவால்ல. நீங்க வந்து என்னோட டிசிஷனுக்கு அகெயின்ஸ்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, நானும் இந்த ஃப்ளவர் மாரி தான் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃப்ளவர வந்து தூக்கி போட்டுட்டு அங்கருந்து போயிடுறான். அடுத்ததா குண்டக்கோட அப்பாவ காட்டுறாங்க. அவங்க வந்து குண்டக் வேல பார்க்குற இடத்துக்கு வந்திருப்பாங்க. சுத்தி சுத்தி குண்டக்க தேடியிருப்பாங்க. ஆனா எங்கேயுமே அவன் கிடைச்சிருக்க மாட்டான். இதனால ஒருத்தன கூப்பிட்டு கேட்குறாங்க, "குண்டக் எங்க போனான்?" அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அவங்க வந்து "குண்டக் இங்க வரவே இல்லையே" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து "அப்ப வேற எங்க போனான்?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டவுட் ஆகிருது. சரி அப்படின்ட்டு வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அவங்க வீட்ல வேல பார்க்குற எல்லாரையுமே வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க, "குண்டக் எங்க போனான்?" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க யாருக்குமே வந்து எங்க இருக்கான் அப்படிங்கிறது தெரியல. இதனால அந்த வேலைக்காரங்க எல்லாத்தையுமே வந்து அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அவனோட ரூமுக்கு வந்து பார்க்குறாரு. ஒவ்வொரு புக்ஸா வந்து தேடி தேடி பார்க்குறாரு. அப்ப மெக் எழுதின லெட்டர் வந்து கையில கிடைச்சிருது. மெக் வந்து "நான் எப்பவுமே குண்டக்குக்கு நல்ல ஸ்டூடெண்ட்டா இருப்பேன்" அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பான்ல. இத அவங்க அப்பா வந்து பார்த்துடுறாங்க. சரி அப்ப மெக்கு தான் காரணம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் மெக்க காட்டுறாங்க. மெக் வந்து வழக்கம் போல ரிச்சா ஓட்டிட்டு இருப்பான். ஆனா வழக்கத்துக்கு மாறா ஒருத்தங்க இல்லாம 3 பேர் ஏறி உட்காந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து குண்டக் வரான். குண்டக்க பார்த்த உடனே "ஏன் இங்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்தேன். நீ முன்னாடி இழு. நான் பின்னாடி வந்து தள்ளுறேன்" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட மெக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் 3 பேத்தையும் ஒரு இடத்துல இறக்கி விடுறாங்க. அப்போ 3 பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்களா, அப்போன்னு பார்த்து குண்டக் வந்து அவனோட கேப்ப கழட்டுறான். இவன் இப்படி கேப்ப கழட்டின பிறகு அவங்க 3 பேத்துக்கும் நல்லாவே தெரியுது. இவன் வந்து பெரிய இடத்து பையனா இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இத கேட்டு குண்டக் வந்து பயந்துட்டு திருப்பியும் அவனோட கேப் எடுத்து மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் மெக் வந்து சமாளிக்க ஆரம்பிக்கிறான். "நீங்க நினைக்கிற மாரிலாம் அப்படிலாம் கிடையாது. இவனும் என் கூட ரிக்ஷா ஓட்டுற பையன் தான்" அப்படின்னு சொல்றான். இத கேட்டதும் சரி அப்படின்ட்டு அந்த 3 பேரும் அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் குண்டக் வந்து மெக்கு கிட்ட "இப்ப வந்து ரிக்ஷா ஃப்ரீயா தானே இருக்கு. இப்ப வா நம்ம படிக்கிறதுக்காக போகலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இதுக்கு மெக் வந்து "நீ இன்னைக்கு வேலைக்கு போகாம ஏன் இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "நான் வந்து உனக்கு டியூஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். வா சீக்கிரமா இங்கேருந்து போலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா மெக் வந்து "நீ என்னால ஏற்கனவே நெறைய லீவ் வந்து போட்டுட்ட. திருப்பி திருப்பி லீவ் போட வேணாம். இத நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்றான். இதனால குண்டக் வந்து கடுப்பாகிர்றான். "நான் வந்து போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்குறான். அதுக்கப்புறம் மெக் வந்து "நம்ம டெம்பிள்ல மீட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அதுக்கப்புறம் போன குண்டக்க வந்து திரும்பியும் மெக்கு கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். "நான் வந்து உன்ன டிரான்ஸ்லேட்டர் ஆக்கணும் அப்படின்னு தான் நினச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நான் லீவ் போட்டு உனக்காக இங்க வந்தேன். மித்தபடி எனக்காக ஒண்ணும் நான் இங்க வரல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா அங்க ஒருத்தர் வந்து "ஏன்பா பேசிக்கிட்டே இருக்கீங்களே, ரிச்சா எடுக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு.
இதுக்கு மேற்கு வந்து தாராளமா போகலாம். வண்டியில ஏறுங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் குண்டக் வந்து நானும் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். மேக்கும் சரி வா அப்படின்னு சொல்றான். அதனால 2 பேரும் சேர்ந்து அந்த ரிக்ஷாவ தள்ளிக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து மேற்கு வேலை பார்க்குற கடைக்கு வந்துடுறாங்க. அப்போன்னு பார்த்து குண்டக்கோட அப்பா வந்துடுறாங்க. "நீ வந்து ஒரு பெரிய இடத்து பையனா இருந்துட்டு இங்க வந்து வேலை பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க அப்பாவ பார்த்த உடனே குண்டக்குக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுது. இவங்க எப்புட்றா இங்க வந்தாங்க அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அவங்க அப்பா வந்து மெக்க கூப்பிட்டு, "நீ வந்து வேலைக்காரனா என் பையன மாத்தி வச்சிருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குண்டக்கு வந்து "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நானா தான் இத பண்ணேன்" அப்படின்னு சொல்றான். உடனே மெக் வந்து அத தடுத்துட்டு, "அவங்க மேலலாம் எதுவும் தப்பு கிடையாது. நான் தான் வந்து காரணம்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு குண்டக்கு வந்து அவன் மேல எந்த தப்பும் கிடையாது. அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு. அதனால தான் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு அவங்க அப்பா வந்து மெக்கு கிட்ட, "உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்னோட பையன் கேக்குதா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவன அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குண்டக் வந்து அவங்க அப்பா கிட்ட நிறுத்துங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்குறான். ஆனா அவங்க அப்பா வந்து எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. பயங்கரமா வந்து மெக்க அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் குண்டக்க அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. ரட்டி வந்து தீ வாங்கி குடுத்த பெர்ஃப்யூம ஸ்மெல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கான். அப்போன்னு பார்த்து அங்க தீ வரான். தீய பார்த்த உடனே உங்க பாட்டி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பத்தி தான் கேட்குறான். ஆனா தீ வந்து அத பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். உன்னோட பர்த்டே பார்ட்டி இப்படி ஆனதுல எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா திரும்பியுமே ரட்டி வந்து அத பத்தி எதுவுமே கேட்காம உங்க பாட்டி என்ன சொன்னாங்க? ஒழுங்கா சொல்லு என்கிட்ட அப்படின்ற மாரி கேட்குறான். அதுக்கப்புறம் தான் தீ என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். பாட்டி வந்து அப்பா கிட்ட எனக்கு சீக்கிரமாவே வெட்டிங் டேட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா, நான் மேல எனக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. அவங்க மேல லவ்வும் இல்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இருந்தாலுமே அவங்க வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றான். இத கேட்ட ராட்டி வந்து, "இப்ப நான் மென்னா இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ ஏற்கனவே என்ன லவ் பண்ற அப்படிங்கும்போது எப்படி உன்னால வந்து லவ் பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இத கேட்ட தீ வந்து, "நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. நான் நாளைக்கு காலையில பாட்டிகிட்ட பேசி பார்க்குறேன்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு ரட்டி வந்து, "அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாளைக்கு காலையில நீயும் நானும் சேர்ந்து போய் உங்க பாட்டிகிட்ட பேசலாம்" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட தீ வந்து, "நீ உண்மையாவே இதுல சீரியஸா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லாட்டியும், "ஆமா, நான் ரொம்பவே சீரியஸா இருக்கேன். நாளைக்கு கண்டிப்பா உங்க பாட்டிகிட்ட நான் பேசியே ஆகணும்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு தீ வந்து, "சரி ஓகே. அப்பன்னா நாளைக்கு கிளாஸ் முடியட்டும். நீயும் நானும் சேர்ந்து போய் பாட்டிகிட்ட பேசலாம்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் குண்டக் வந்து ஒரு பக்கம் மெக் எங்க இருக்கான் அப்படிங்கிறத தேடி வந்துகிட்டு இருப்பான். கடைசியா மெக்க வந்து கண்டுபிடிச்சிடுறான். மெக் வந்து ஒரு பிரிட்ஜு கிட்ட உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். இத பார்த்த குண்டக் வந்து "ஏன் அழுகுற?" அப்படின்னு சொல்லிட்டு அவன சமாதானப்படுத்துறதுக்காக போறான். "உங்க அப்பா வந்து எல்லார்கிட்டயும் எனக்கு யாருமே வேலை குடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னை எந்த இடத்துலயுமே இனிமே வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க" அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்றான். இத கேட்ட குண்டக் வந்து "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் ஒரு வாட்டி அப்பா கிட்ட பேசி பார்க்குறேன்" அப்படின்னு சொல்றான். ஆனா மெக் வந்து "அதெல்லாம் வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து எந்திரிச்சு போக பார்க்குறான். ஆனா மெக்கால ஒழுங்கா எந்திரிக்க கூட முடியல. "ஐயோ! அம்மா" அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். இத பார்த்த குண்டக் வந்து "சாரி" அப்படின்னு சொல்றான். இதுக்கு மெக் வந்து அவனோட கையெல்லாம் எடுத்து விட்டுட்டு, நீங்க உங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. நீங்க என் கூட இருக்கிறத உங்க அப்பா பார்த்துற போறாங்க" அப்படின்னு சொல்றான். ஆனா குண்டக் வந்து "நீ எத பத்தியும் கவலைப்படாத. நான் ஒரு வாட்டி அப்பா கிட்ட இத பத்தி பேசி புரிய வைக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். ஆனா மெக் வந்து அத பத்தி கேட்காம அங்கருந்து மெதுவா அவனே எந்திரிச்சு போக ஆரம்பிக்கிறான். குண்டக்கும் வந்து அத பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. மெக்குக்கும் அப்படிதான் இருக்கு. அவனும் வர வழியிலலாம் அழுதுகிட்டு தான் வரான். அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா வந்து அவன பத்தி திட்டினது எல்லாத்தையும் பத்தியுமே யோசிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் இத நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் விடிஞ்சிருது. ரட்டி வந்து வழக்கம் போல ஸ்கூலுக்கு போறான். அங்க இருக்கிற டோர வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இவனுக்கு முன்னாடியே அங்க தீயோட பாட்டி வந்து உட்காந்துருப்பாங்க. இத வந்து ரட்டி எதிர்பார்த்துருக்க மாட்டான். அப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தீயோட பாட்டி வந்து, "நீ இங்க எதுக்காக வந்த அப்படிங்கிறது உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ரட்டி வந்து, "எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. 2 நாட்டுக்காரங்களுக்குமே நான் நல்லபடியா லாங்குவேஜ கத்துக் குடுக்கணும்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு அவங்க பாட்டி வந்து, "நீ 2 நாட்டுக்காரங்களுக்கும் வந்து கரெக்ட்டா வந்து லாங்குவேஜ வந்து கத்துக் குடுக்குறியா? சியாம்ல இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து ஃப்ரெஞ்சு வந்து பேசுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீ நல்லபடியா புரிஞ்சுப்பேன்னு நான் நெனைக்கிறேன். நான் வந்து ஒரு சின்ன கண்ட்ரில இருக்கிற ஒரு ஓல்டு லேடி. எனக்கு வந்து வெளி உலகத்த பத்தி அவ்வளவா தெரியாது. நான் வந்து நிம்மதியா தான் இவ்வளோ நாள் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா நீ வந்து ஒரு தனியாளா தான் இங்க வந்த. உன்னால நெறைய சண்டை ஏற்படுமோன்னு எனக்கு தோணுது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீ கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கோ. நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே ஃப்ரீடம் அப்படிங்கிறது உண்டு. ஆனா நீ அத வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ரட்டி வந்து, "நான் வளர்ந்த இடம் ஃப்ரான்ஸா இருக்கலாம். ஆனா என்னோட மனசு வந்து எப்பவுமே நான் ஒரு சியாம சேர்ந்தவன் தான் அப்படிங்கிற மாரி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு அவங்க பாட்டி வந்து, "ரொம்ப நல்லது. நீ வந்து ஒரு சியாம சேர்ந்தவனா உன்ன வந்து நீ யோசிச்ச அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீ நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்ப அப்படின்னு நான் நெனைக்கிறேன்.
நான் எப்போவுமே உன்னை என்னோடய ஃபேமிலியில் வந்து சேர்த்துக்க மாட்டேன், நீ ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. தீயோட பாட்டி இப்படி பேசுனதுனால ரட்டி வந்து ரொம்ப சோகமாக நின்றுட்டுருக்கான். அப்போன்னு பார்த்து அங்கே தீ வரான். பாட்டி உங்ககிட்ட என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றி கேட்குறான். ரட்டி வந்து உங்கள் பாட்டி பேசுனதில் என்ன இருக்குது, அவங்க எல்லாத்தையுமே கரெக்டாக தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். இது கேட்ட தீ வந்து என்னென்னு முழுசாக சொல்லு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ரட்டி வந்து உங்கள் பாட்டி வந்து என்னை இங்கேருந்து போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு தீ வந்து நீ அப்படியெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ரட்டி வந்து அவங்க சொன்னது எல்லாமே உண்மை தானே, கொஞ்சம் உன்னோட ஃபேமிலி பற்றி யோசிச்சுப்பாரு, அது மட்டும் இல்லாமல் நான் திருப்பி பத்திரமா ஃப்ரான்ஸுக்கு வந்து போயாகணும், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்கள் பாட்டி சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட தீ வந்து எனக்கு எதை நினச்சுமே பயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ரட்டி வந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சுப்பாரு, நீயும் நானும் ஹாப்பியாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு தீ வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஹாப்பியாக இருக்க முடியும், எங்கள் பாட்டி பேசுகிறதெல்லாம் நீ வந்து ஏற்றுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு ரட்டி வந்து உங்கள் பாட்டி சொன்னது எல்லாத்தையும் நான் செய்ய போகிறேன்னு யார் சொன்னா அப்படின்னு கேட்குறான். உடனே தீக்கு வந்து எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீ இப்போ என்ன சொல்ல வர, எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறான். உங்கள் பாட்டி வந்து சொன்னது எல்லாமே கரெக்டு தான், இருந்தாலும் என்னோடய ஓன் டிசிஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, நீயும் நானும் கண்டிப்பாக சந்தோஷமாக வாழ முடியும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ரட்டி சொல்கிறான். இது கேட்ட தீக்கு ஒன்றுமே புரியல. நீ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு சொல்லி ரட்டி கிட்ட கேட்குறான். அதுக்கு ரட்டி வந்து தீயோட கையை பிடிக்கிறான். மதர் பூபன் வந்து உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேத்தையும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நீ எப்போவுமே என் கூட ஒரு நல்ல துணையாக என் கூடவே இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் மதர் ரங்கோட ரிங்கை வந்து கையில் போட்டிருப்பான்ல, அதை வந்து கலட்டி தீக்கிட்ட காட்டுறான். தீக்கு வந்து இதை பார்த்ததுமே நல்லா புரிஞ்சு போச்சு. சரி ஓகே, நம்மக்கிட்ட இவன் ப்ரப்போஸ் தான் பண்ணுறான் அப்படின்ட்டு. உடனே சரி அப்படின்ட்டு அவனும் அவனோட ரிங்கை கலட்டுறான். அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி ரிங்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் க்யூட்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். பை.